சர்வதேச மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி இந்தியா பயணம். அரசாங்கத்திற்கு மக்கள் செல்வாக்கு இருப்பின் மாகாண சபை தேர்தலை நடாத்தி காட்டுங்கள், எதிர்க்கட்சி தலைவர் சஜித் கூறுகிறார். வெள்ளை வேன் கலாச்சாரத்தை கொண்டவர்கள் அரசாங்கத்தை விமர்சிக்க தகுதியற்றவர்கள், அமைச்சர் நலிந்த ஜெயதிச. அக்ரோகுட துப்பாக்கி சூட்டு சம்பவம் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் இல்லை, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர். ஜிந்துப்பிட்டி துப்பாக்கி சூட்டில் அசம்பந்தமாக செயற்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர் 2 கைது. சட்டத்தரணிகளின் போராட்டம் காரணமாக 1000 வழக்குகள் நிலுவையில். வணக்கம், இது ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜெனிஃபர் ஹசன். தொடர்வன விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்தியாவில் நடைபெறும் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான AI இம்பேக்ட் சர்வதேச மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று பிற்பகல் நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார். இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவிற்கு விசேட அழைப்பு விடுவிக்கப்பட்டிருந்தது. அதற்கமைய ஜனாதிபதி உள்ளிட்ட இலங்கை குழுவினர் இன்று பிற்பகல் 2:05 மணியளவில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான UL 195 என்ற விமானத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து இந்தியா புதுடெல்லி நோக்கி புறப்பட்டு சென்றனர். கருத்து கணிப்பில் அதிக சதவீத ஆதரவு கிடைத்ததால் அரசாங்கம் மகிழ்ச்சியில் திளைக்கின்றது. அதிகளவான மக்கள் செல்வாக்கை பெற்றுள்ளோம் என அரசாங்கம் கருதுமானால் மாகாண சபை தேர்தலை உடன் நடாத்துமாறு கோரிக்கை விடுகின்றேன் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அரசாங்கத்திற்கு கோரியுள்ளார். குழுக்கள், தெரிவு குழுக்கள் என்று பல்வேறு தந்திரங்களை பயன்படுத்தி தேர்தல் முறையை மாற்றுவதாக கூறி மாகாண சபை தேர்தலை தாமதப்படுத்துவது ஏன் என்று கேள்வி எழுப்புகிறேன். அரசாங்கத்திற்கு 65% மக்கள் ஆதரவு இருக்கிறது என்றால், கூட்டுறவு வாக்குகளை கருத்தில் கொள்ளவில்லை என்றால் மாகாண சபை தேர்தலை நடாத்த வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் இதன் போது வலியுறுத்தியுள்ளார். அதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் காணப்பட வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இந்த நிலைப்பாட்டில் தொடர்ந்தும் இருக்கிறேன். அதை நேரடியாகவே தெரிவிக்கிறேன். உலகில் ஜனநாயக நாடுகளில் மக்கள் பிராந்தியத்திற்கு ஓய்வூதியம் வழங்கப்படுவது ஊழல் மற்றும் லஞ்சத்தை குறைத்து அதை இல்லாதொழிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலாகும். இவர்களது பதவிக்காலம் முடிந்த பின்பு இவர்களுக்கு ஒரு வகையில் சமூக பாதுகாப்பை பெற்றுக் கொடுப்பதும் இதில் ஒரு அம்சமாக அமைந்தது காணப்படுகின்றன. இந்த நிலைப்பாட்டில் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி உறுதியாக இருக்கிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் குறித்து அக்கறை காட்டும் அரசாங்கம் 7,50,000 ஓய்வு பெற்றவர்களின் ஊதியங்கள் தொடர்பாக அரசாங்கத்தின் நிலைப்பாடு தெளிவற்றதாக காணப்படுகின்றன. PC பெரோ குழுவின் பரிந்துரையின்படி அரச ஊழியர்களுக்கு 60% சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டதில் ஆசிரியர், அதிபர், ஆலோசகர் சேவைக்குழு அது வழங்கப்படாமல் பெரும் ஏற்றத்தாழ்வு காணப்படுகிறது. சுபோதனி குழுவின் 20% அதிகரிப்பு 2022 ஜனவரி 1 பணியில் உள்ளவர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டதால் ஓய்வு பெற்றவர்களுக்கு இந்த நிர்வாகமும் இல்லாத நிலை காணப்படுகின்றது. ஜனாதிபதி ஓய்வூதியர்கள் தேசிய மாநாட்டில் இந்த பிரச்சனைகளை தீர்த்து தருவேன் என்று கூறியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. 2025 தொடக்கம் 2027 சம்பள அதிகரிப்பு செய்தாலும் 2020 தொடக்கம் 2024 காலத்தில் ஓய்வு பெற்ற 1,54,000 பேருக்கு எந்த நிவாரணமும் இல்லை. 2025 ஏப்ரல் 1க்கு முன், அதாவது ஜனவரி, மார்ச் மாதங்களில் ஓய்வு பெற்றவர்களுக்கு சலுகைகள் கிடைத்தாலும் 2020 தொடக்கம் 2024 காலத்தில் ஓய்வு பெற்றவர்களுக்கு சரி செய்யப்படாமல் போனால் அவர்கள் கஷ்டத்தில் உள்ளார்கள் என்றும் காட்டினர். 10,000 சம்பள அதிகரிப்பை ஓய்வூதியத்தில் இணைக்கும் செயல்முறையை கோட்டாபாய அரசாங்கம் ரத்து செய்த பிறகு இந்த அநீதியை சரி செய்ய 3 ஆண்டுகள் ஆகியும் நடவடிக்கை இல்லாமல் பல ஓய்வூதியர்கள் கடும் சிரமங்களுக்கு ஆளாகியுள்ளனர் என்று எதிர்க்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த காலங்களில் பாதாள உலகம் குழுக்களையும் வன்முறையாளர்களையும் வளர்த்து விட்டார்களே என்று அரசின் மீது சேறு பூச முற்படுகின்றனர் என்றும் தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சகார காரியவம்சம் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் குறித்தும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச ஊடகங்களில் கருத்து தெரிவித்துள்ளார்.
நாட்டை பாதாள உலக கூடாரமாக மாற்றியவர்கள் யார் என்பது இந்த நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். வெள்ளைவேன் கலாச்சாரத்தை பகிரங்கப்படுத்தி படுகொலைகளையும் சட்டப்பூர்வமாக்கி ஒரு அரசியல் குழுவின் பிரதிநிதியாக இருந்து கொண்டு சகாரா காரியவம்சம் இவ்வாறான கருத்துக்களை வெளியிடுவது வேடிக்கையானது. தற்போதைய அரசு போலீஸ் திணைக்களத்திற்கு முழுமையான சுதந்திரத்தை வழங்கியுள்ளது. அதனாலேயே கடந்த காலங்களில் அரசியல் செல்வாக்கினால் மறைக்கப்பட்ட பல குற்றச் செயல்கள் இன்று வெளிச்சத்துக்கு வருவதுடன் குற்றவாளிகள் தராதரம் பாராது கைது செய்யப்படுகின்றனர். இந்த சட்ட ரீதியான நடவடிக்கைகளை திசை திருப்பவே தேசிய மக்கள் சக்தி அரசு பாதாள உலகத்துடன் இணைந்துள்ளது என்ற அப்பட்டமான பொய்யான மொட்டுக்கள் கட்சி பரப்புகின்றன. சட்டத்தரணியும் அவரின் மனைவியும் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டு வருகின்றன. முந்தைய ஆட்சியில் நீதியை தடுப்பதை போலன்றி எமது ஆட்சியில் குற்றவாளிகள் எவராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். தேர்தல் களத்தில் மக்கள் தங்களை முற்றாக நிராகரித்து விட்டனர். கட்சி இவ்வாறான அச்சமூட்டும் கதைகள் மூலம் மீண்டும் அரசியலில் உயிர் பெற முயற்சிக்கின்றது. பிரதமரின் கருத்துக்கள் திரிவுபடுத்தி இராணுவத்தினரை தூண்டிவிடும் இவர்களின் இழிவான அரசியல் இனிமேலும் எடுபடாது என்றார். அக்ரோகடவில் அண்மையில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் சட்டத்தரணி புத்திகா மல்லவராஜி மற்றும் அவரது மனைவி கொல்லப்பட்ட பிரதேசம் ஒரு உயர் பாதுகாப்பு வலயம் அல்ல என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபோல தெரிவித்துள்ளார். இது ஒரு தனிப்பட்ட சம்பவம் என்றும் இதனால் தேசிய பாதுகாப்பிற்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்றும் அமைச்சர் இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் இத்தாக்குதலில் உயிரிழந்த சட்டத்தரணி மற்றும் அவரது மனைவியின் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துள்ளார். இன்று பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை கூறியுள்ளார். இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதாக சித்தரிக்க சிலர் முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். மேலும் இந்த கொலை சம்பவம் ஒருபோதும் சட்டத்தின் ஆட்சிக்கு விடுவிக்கப்பட்ட அச்சுறுத்தலாக கருதப்படக்கூடாது எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நாட்டில் யாருடைய உயிரையும் நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை. எவருடைய கைகளாலும் இன்னொருவர் உயிரிழப்பதை நாங்கள் அங்கீகரிக்கவில்லை. அனைவரின் உயிரையும் பாதுகாக்க ஒரு அரசாங்கமாக நாங்கள் அர்ப்பணிப்புடன் உள்ளோம். அதற்காக பல தீர்மானங்களை எடுத்துள்ளோம். சமூகத்தில் பெருமளவான ஆயுதங்கள் புழக்கத்தில் உள்ளன. கடந்த காலத்தில் அரசியல்வாதிகளுக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்கள் இன்னும் ஒப்படைக்கப்படவில்லை. இவ்வாறான நிலையில்தான் நாம் செயற்பட்டு வருகின்றோம். சில இராணுவ முகாம்களில் இருந்து பாதாள உலக குழுக்களுக்கு ஆயுதங்கள் சென்றமை தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வரும் சூழலிலேயே இவ்வாறான கொலைகள் இடம்பெற்றுள்ளன. கொலை கலாச்சாரத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். மீண்டும் எமது கவலையை தெரிவித்துக் கொள்கின்றோம் என தெரிவித்துள்ளார். ஜிந்துப்பிட்டி பகுதியில் கடந்த சனிக்கிழமை இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தின் போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த 2 காவல்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டனர். சம்பவம் நடைபெற்ற தருணத்தில் தமது கடமையை சரிவர செய்த தவறிய மற்றும் அலட்சியமாக செயற்பட்டமை ஆகிய குற்றங்களில் அடிப்படையில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தலையகம் தெரிவித்துள்ளது. கடந்த பிப்ரவரி 14 ஜிந்துப்பிட்டி பகுதியில் இனம் தெரியாத நபர்களால் நடாத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 4 காயமடைந்தமை குறிப்பிடத்தக்கது. அக்ரோகொட பகுதியில் சட்டத்தரணி ஒருவரும் அவரது மனைவியும் படுகொலை செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று நாடு தழுவிய ரீதியில் சட்டத்தரணிகள் முன்னெடுத்த பணி பகிஷ்கரிப்பு காரணமாக நீதிமன்ற நடவடிக்கைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தினால் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு அமைய உயர் நீதிமன்றம் முதல் நீதிவான் நீதிமன்றங்கள் வரை அனைத்து மட்டங்களிலும் சட்டத்தரணிகள் கடமைகளிலிருந்து விலகியிருந்தனர். சட்டத்தரணிகளில் இந்த அடையாள போராட்டம் காரணமாக நாடளாவிய ரீதியில் சுமார் 1000 வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன. கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் உள்ளிட்ட பல நீதிமன்றங்களில் அமைதியற்ற சூழல் காணப்பட்டது. சந்தேக நபர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதிலும் அவர்கள் சார்பான முன்னிலையாக சட்டத்தரணிகள் முன்வராததால் சில நிமிடங்களிலேயே வழக்குகள் புதிய திகதிகளுக்கு ஒத்திவைக்கப்பட்டன.
பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்ட வேண்டிய அரசாங்கத்தின் அடிப்படை பொறுப்பாகும் என சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ராஜீவ் அமரசூரிய தெரிவித்துள்ளார். இவ்வாறான துயர சம்பவங்கள் இனிமேல் நிகழக்கூடாது என்பதை வலியுறுத்தியே இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். நீதிமன்ற நடவடிக்கைகளை புறக்கணித்த சட்டத்தரணிகள் கொழும்பு மேல் நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக ஒன்று கூடி சட்டத்தரணிகள் சங்க தலையகம் நோக்கி மாபெரும் எதிர்ப்பு பேரணியொன்றை முன்னெடுத்தனர். நேற்று ஒரு நாள் மாத்திரம் அடையாள போராட்டத்தை முன்னெடுத்து சட்டத்தரணிகள் இன்று முதல் வழமை போல் நீதிமன்ற நடவடிக்கைகளில் கலந்து கொண்டார்கள் என சங்கத்தின் செயலாளர் சட்டத்தரணி சதுர கல்ஹேனத் உறுதிப்படுத்தியுள்ளார். சட்டத்தரணிகள் எவ்வித அச்சமுமின்றி தமது தொழில்சார் கடமைகளை முன்னெடுப்பதற்கான சூழலை உறுதிப்படுத்துமாறு கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய அனைவரையும் உடனடியாக கைது செய்யுமாறும் இதன் போது வலியுறுத்தியுள்ளார். 2024ஆம் ஆண்டு மக்கள் எழுச்சியின் மூலம் ஷேக் ஹசீனாவின் ஆட்சி கவிழ்க்கப்பட்ட பிறகு பங்களாதேஷின் புதிய பிரதமராக தாரிக் ரஹ்மான் மற்றும் அமைச்சரவை உறுப்பினர்கள் இன்று செவ்வாய்க்கிழமை பதவியேற்றுக் கொண்டனர். சுமார் 17 கோடி மக்கள் தொகை கொண்ட பங்களாதேஷில் கடந்த 18 மாதங்களாக வழிநடத்தி வந்த இடைக்கால அரசாங்கத்திடமிருந்து தாரிக் ரஹ்மான் அதிகாரத்தை பொறுப்பேற்றார். தலைமை தேர்தல் ஆணையாளர் MAM நசீர் உதீன் முன்னிலையில் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று முற்பகல் பதவியேற்றனர். இன்று பிற்பகல் ஜனாதிபதி முகமது ஷபாபுதீன் முன்னிலையில் தாரிக் ரஹ்மான் பிரதமராக பதவியேற்றார். பிப்ரவரி 12ஆம் திகதி நடைபெற்ற பொதுத்தேர்தலில் தாரிக் ரஹ்மான் தேசிய கட்சி தலைமையிலான கூட்டணி 212 இடங்களை கைப்பற்றி அமோக வெற்றி பெற்றுள்ளது. ஜமாஅத்தே இஸ்லாமிய தலைமையிலான கூட்டணி 77 இடங்களை பெற்றுள்ளது. ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்பட போவதாக அறிவித்துள்ளார். தனது 17 ஆண்டு கால பிரித்தானிய நாடு கடந்த வாழ்க்கையை முடித்துக்கொண்டு கடந்த டிசம்பரில் நாடு திரும்பிய 60 வயதான தாரிக் ரஹ்மான் தற்போது நாட்டின் தலைவராக உருவெடுத்துள்ளார். வெற்றிக்கு பின் உரையாற்றிய அவர், இந்த வெற்றி பங்களாதேஷிற்கும் ஜனநாயகத்திற்கும் உரித்தானது. எதேச்சிகர ஆட்சியால் சீர்குலைந்த பொருளாதாரம், பலவீனமான அரசியலமைப்பு நிறுவனங்கள் மற்றும் சீர்குலைந்த ஒரு சட்ட ஒழுங்கு ஆகியவற்றிற்கு மத்தியில் எமது பயணம் தொடங்குகிறது என குறிப்பிட்டுள்ளார். உலகின் 2வது பெரிய ஆடை ஏற்றுமதி நாடான பங்களாதேஷில் முதலிட்டவர்களின் நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்புதல் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துதல் ஆகியவற்றை தனது முதன்மை நோக்கமாக அவர் அறிவித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்பு செய்திகள். சர்வதேச மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி இந்தியா பயணம். அரசாங்கத்திற்கு மக்கள் செல்வாக்கு இருப்பின் மாகாண சபை தேர்தலை நடாத்தி காட்டுங்கள், எதிர்க்கட்சி தலைவர் சஜித் கூறுகிறார். வெள்ளை வேன் கலாச்சாரத்தை கொண்டவர்கள் அரசாங்கத்தை விமர்சிக்க தகுதியற்றவர்கள், அமைச்சர் நலிந்த ஜெயதிச. அக்ரோகுட துப்பாக்கி சூட்டு சம்பவம் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் இல்லை, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர். ஜிந்துப்பிட்டி துப்பாக்கி சூட்டில் அசம்பந்தமாக செயற்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர் 2 கைது. சட்டத்தரணிகளின் போராட்டம் காரணமாக 1000 வழக்குகள் நிலுவையில். இத்துடன் ஈரோடு தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.